அஸ்ஸலாமு அலைக்கும். காளான் கிரேவி நல்லா ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம காளானை போட்டுக்கலாம். காளானையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இது மிளகு ஜீரகம் 2 மிக்ஸ் பண்ணி அரைச்சது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இதில் இந்த காளானில் தண்ணி விடும். அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தாட்டி லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நல்லா சூப்பராக எம்மியான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.